அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். தேங்காயெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்திருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் 1.5 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.